இடத்துல இருக்க அந்த மரத்தூள் எதனா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு முடி இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு மேலோட்டமாக நல்லா வாஷ் பண்ணி 2 முறை எடுத்துக்கணும். 2 முறை எப்படி? முடியை எடுத்துக்கணுமா இல்லை பிளட் எடுத்துக்கணுமா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது 2 முறை வாஷ் பண்ணி பிளட் எடுத்து வச்சிடணும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டேன், இது செகண்ட் டைம். வாஷ் பண்ணுறத பற்றி பேச ஏதாவது? வாஷ் பண்ணுறதை பற்றி பேசவா? வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓவர் 2 தடவை வாஷ் பண்ணால் அவ்வளோதான். அதுக்கு மேலே வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரத்தம் வந்து தண்ணியில் கலராக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தண்ணியோட தனியாக போயிருமா? ஆமாம், வாஷ் பண்ணக்கூடாது. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுட்டு எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஒரு என்ன. நீ ஏன் இப்படி இருக்கேன்னா என்னம்மா பண்ண போற நீங்க? ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு புச்சக்கல்ல நான் பயில பருப்பு ரத்த பொரியலா? ரத்த பொரியல்னா எந்த ரத்தம்? சிவப்பு ரத்தமா? ரத்தம்னா என்ன கலர்ல இருக்கும்? சிவப்பு கலர்ல தான் இருக்கும். சரி, ரத்தம்னா ஒரு இது கேட்கலாம், என்ன உயிரினத்தோட ரத்தம் அப்படின்னு. ஏன்னா ரத்தம்னா சிவப்பு கலர்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இப்படி தள்ளி நிற்கும். தள்ளினா அவங்க போய் வேணுன்றவா? ஓ, நடு ரோட்டில் போய் நில்லு, ராலி வரும், அடிச்சு தூக்கி விட்டு போய் வைங்க. ஃபர்ஸ்ட் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆயில் எத்தனை ஸ்பூன் ஊற்றணும்? 2 ஸ்பூன் ஆயில். ஸ்பூன் ஊற்றணுமா இல்லை ஸ்பூனில் இருக்க ஆயில் ஊற்றணுமா? நீ ஸ்பூனை சாப்பிட்ற மாதிரியானதா ஸ்பூனே ஊற்றிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? போடுவோம், யார் என்ன கேட்க வர. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கடுகு போட தேவையில்லையா? அதெல்லாம் போடணுமா? ஆமா. சரி, ஓகே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கணும். 2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கடுகு, சிறிதளவு. நெக்ஸ்ட் இது பேர் என்னது? இது அதுனா வெந்தயம். வெந்தயம்ல இந்த இது பிரியாணி ஜீரகம். அதான். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நெக்ஸ்ட் கிரீன் சில்லி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே போடணும். கிரீன் சில்லி. அடுத்து ஆனியன் போடணுமா? ஆனியன் எத்தனை ஆனியன் போட்டா? நான் ஒரு 6-7 ஆனியன் போட்டேன். 6 7 6 6 ஆனியன் கட் பண்ணது நீ தானே? ஆம்லேட் மாதிரி கட் பண்ணணும். ஆம்லேட் மாதிரி கட் பண்ணக்கூடாது, இல்லை ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி கட் பண்ணணும். பொடிசா கட் பண்ணணும். ஆம்லேட் கட் பண்ணணும். ஆம்லேட்டுக்கு வெங்காயம் வெட்டணும் பார்த்தீங்களா? அது மாதிரி அவங்க பார்க்கலையே நீ எப்படி ஆம்லேட்டுக்கு வெங்காயம் வெட்டுறாங்க. அவங்க வீட்டில் வெட்டுவாங்க. அது எப்படி நீ சொல்ற? ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம வந்து ரத்தப்பொரியலுக்கு வந்து வெங்காயம் அதிகமாக போடும்போது தான் அதோடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்குன்னு நிறைய போடக்கூடாது, அந்த லிமிட் தெரியும்ல, அந்த அளவுக்கு போட்டாலே போதும். இன்னொன்று என்னன்னா, லைட்டாக உப்பு போட்டால் அந்த வெங்காயம் போடலாம், டேஸ்ட் வராது. வெங்காயம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வெங்காயம் பேச வந்ததே மறந்துட்டேன். இந்த நம்ம கடையில் வாங்கும்போது இந்த ரத்தத்துக்கு வந்து உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க, ரத்தத்துக்கு தேவையான உப்பு.
அது ஏன்னா அது வந்து அந்த கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குன்னு அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டாலே போதும். வெங்காயத்துக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக இன்னும் கொஞ்சம் பேப்பரா பெப்பர் பெப்பர் பேப்பர் இந்த இது ஏய் காவிரி கேட்காம போயிடுச்சா என்ன உனக்கு? நான் பெப்பர்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது மிளகுத்தூளா? ஆமாம். ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு பாரு சரி நாளைக்கு எடுத்து வந்து கொடு. ஆமாம் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அவ்வளோதான். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் வந்து வாங்க மாட்டேன். வீட்டில் எல்லாமே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அரைச்சி வச்சுப்பேன். கொள்ள மாட்டேது. ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் அரைச்சாச்சு. எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் குறப்பாக அப்படியே வீட்டில் இருக்கிறவங்க ஆச்சுன்னா செம ஸ்மெல்லாக இருக்கும் அரைக்கும் போதே. நீங்கள் இந்த மாதிரி ஹேர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். வச்சிட்டியா? நல்லா வதங்கிடுச்சா? தெரியுதா உனக்கு? தெரியுது. என்ன தெரியுது? நீ ஏதோ சொல்றேன்னு தெரியுது, ஆனால் என்ன சொல்றேன்னு தெரியல. சாப்பிட சொல்கிறேன் புரியுதா? அது மட்டும் எப்படி புரியுது? ஊமா நம்மளுக்கு வந்து ஆனியன் இந்த அளவுக்கு தண்ணிலாம் இறங்கி ஒரு அளவுக்கு இருக்கும்ல கண்ணாடி பார்க்குற டைமில். கண்ணாடி பார்க்குற டைமா? இது என்னன்னு சொல்லுவாங்க? கண்ணாடி மாதிரி நல்லா வளர்க்கணும். கண்ணாடி மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியுற மாதிரி வளர்க்கணும். கண்ணாடி மாதிரி தெரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. இதை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு லைட்டாக அப்படி கொத்தி விடணும். ஓ, அப்போ கையில் கத்தி வச்சு கட் பண்ணாமல் இப்படியே கட் பண்ணிக்கிற மாதிரி. ஆமாம். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா செய்தா சூப்பராக இருக்கும். அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொத்தி விடணும். இப்போ வந்து நம்ம நல்லா அதை கொத்தி முடிச்சிட்டோம். இது கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் அப்போ இது நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஸ்பீடே வைக்கணும். வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம பெப்பர் போட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போ இது சாதாரண ரத்த பொரியல் இல்லை, பெப்பர் ரத்த பொரியல். ஆமாம், பெப்பர் பிளட் ஃப்ரை. இந்த ரத்த பொரியலுக்கு நாங்கள் வச்ச பேர் அது பெப்பர் பிளட் ஃப்ரை. ஆல்ரெடி இருக்கிற பேர் தான் அது. அப்படியா? ஒரு புதுசாக கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா கலர் மாறிடுச்சுங்களா? ஒன்றும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு பெப்பர் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணவே கூடாது. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இல்லை, சும்மா பேசிட்டு இருந்தேன். என்ன பேசிட்டு இருந்த? நான் ஒரு நம்மளையும் நம்பி ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நீ என்ன கண்டென்ட் கொடுத்தன்னு எனக்கு தெரியாதா? இவர் என்னமோ சமைச்ச மாதிரி. மொத்தம் ஒன்றும் பண்ணல, வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தேன். என்ன
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரிம்மா. அர்த்தம் கத்துக்கிறதுல போய் வாழாத. சரி. எப்படி கிண்டணும்னு சொல்லி தானே கத்துக்கோ. அப்படி இப்படி கை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோ. இப்படி கிண்டு. இப்படி இப்படி யாருன்னா கிண்டுவாங்களா? நீ தான் டவுன் பண்ணிக்கணும். ஆமா, மூஞ்சில குத்து. நீ ஒன்னும் இப்பெல்லாம் ஒன்னும் டக்கு டக்குன்னு அடிக்க தேவையில்ல. ஆல்ரெடி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். உனக்கு கிண்ட மட்டும்தான் சொன்னேன். பாரு, கிண்டவே வரல. இவரு ஷெஃப் ஆயிட போறாராம். மெல்ல மெல்ல. நம்ம ஒரு 2 கிண்டு கிண்டோடனே வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அது சரி. இவருக்கு என்னன்னாலும் வாசனை வரும். வாசனை நான் உருங்க என்னமோ கிண்ட சொன்னா உட்காந்து கொத்து பரோட்டா போகணும். கொத்து பரோட்டா கூட வேகமா கொத்தி திருப்புவாங்க. இது மேல இதுக்கும் வலிக்காம அதுக்கும் வலிக்காம. இது வந்து அவிச்சிட்டு செய்வாங்க. வேக வச்சுட்டும் பண்ணுவாங்க. ஆமா. எப்படின்னா இட்லி குண்டாங்கல்ல, இட்லி குண்டாங்கலையா? ஆமா. கையை வச்சது சும்மா அதே இருந்தாலும் குத்திக்கிட்டு இருக்கியா? குத்திப்பேன். சுட்டுக்குவா? கொலை பண்றியா நீ? இப்போ வந்து அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டிட்டு ட்ரை ஆகிட்டு நல்லா கரெக்டான ஸ்டேஜில் இருக்கு. இப்போ வந்து நம்ம பெப்பர் போட்டுக்க போகிறோம். எத்தனை ஸ்பூன் போடணும்? தேவையான அளவு. தேவையான அளவுனா அவங்க இஷ்டம். எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி. இந்த பிளட் ஸ்மெல் ஒன்று இருக்கும்ல, நம்ம என்னதான் குக் பண்ணாலும் அந்த ஸ்மெல் ஆக்சுவலாக இருக்கும். அதுவே தெரியாமல் டேஸ்ட்டுக்காக நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். காரமே டேஸ்ட்டு தானே. காரம், டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, இது 3க்காகவும் பெப்பர் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம். நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிடும்போது அந்த காஃப்லாம் இருந்தது அப்படின்னா தொண்டைக்கு சரியாயிடும். சளி, இருமல் இது எல்லாத்துக்குமே சரியாயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொரியண்டர் லீஃப் எடுத்து போடு. ஃப்ரிட்ஜில் இருக்கு. அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். அப்படிலாம் இந்த ஸ்மெல்லோட சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து சாப்பிடணும். சூடாக ஆறிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாத வச்சு நாளைக்கு சாப்பிட்றது அதெல்லாம் எதுவுமே இருக்கவே வேண்டாம். இன்றைக்கே சாப்பிட்டுங்க. நீங்கள் டேஸ்ட் நான்வெஜ்லாமே மேக்ஸிமம் ஒரு காலையில் செஞ்சோம் அப்படின்னா மதியம் வரையும் அவ்வளோதான். நைட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நல்ல ஒரு மட்டனாக பார்த்து நான்வெஜ் மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்கி இமிடியேட்டாக செஞ்சுருங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காதீங்க. ஆமாம், வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. நமக்காக உயிரை கொடுத்தவங்க நம்ம வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுங்க. அந்த வெயிட் பண்ண வைக்கக்கூடாது இல்லை. ஐயோ, இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அதோடைய இதெல்லாம் போயிடும்ல. எப்படின்னா அந்த குட் பாக்டீரியாஸ் போயிட்டு பேக் பாக்டீரியாஸ் வந்துடும். அதனால் வந்து சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதே வாங்கிட்டோம் அப்படின்னா உடனே குக் பண்ணி அப்போவே சாப்பிடணும். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணோடனே இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்க. அதை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. பிளட்டுமே மஞ்சள் போடணுமா? நான் போடலையே. சரி, போடணுமா? அதாவது பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு சொல்கிறேன். ஆனால் இது பிளட்டுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வாஷே மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணேன். செகண்ட் வாஷ்லாம் வந்து பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன்ல, அதில் வந்து என்னென்னா நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அரைக்கும் போதே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம எந்த குக் பண்ணும் போதும் நம்ம போட மறந்துட்டோம். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அரைச்சி வைக்கும்போது கெட்டு போகக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீசரில் தான் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இருந்தாலுமே கெட்டு போகக்கூடாது அப்படின்றப்ப மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.